ஏடா ஆளு வந்து இருக்காங்க, அவங்கள கண்டுக்காம போன் நோடிக்கிறீங்க. அக்கா இந்தாங்க பில் அங்க கொடுத்துருங்க. அப்பா இந்த கோயில்ல வேலை செய்யற பாஸ்கர் அண்ணா கூப்பிட்டாரு. ஆமா அப்பா அந்த லிஸ்ட் கொடுங்கப்பா, நான் போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். நைட்டு கடை அடிச்சுட்டு போறப்ப கொடுத்தா போதும்டா. இல்லப்பா இப்ப நான் சும்மா தான் இருக்கேன், நான் போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். அப்பா நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. இல்லை பல்ல, நீ கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்க, எனக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போனது வந்துடுறேன். நீ ரொம்ப டயர்டா இருக்க சரவணா. கடையில கொஞ்சம் வேலை அதிகம். வேலைக்கடையில நான் வேற அடிக்கடி உன்னை மீட் பண்ணலான்னு கூப்பிடுறேன். அது பரவாயில்ல, நம்ம மீட் பண்ணலாம்னு நீ கேட்டியா? அதே நேரம் பார்த்து கோயிலே ஒரு ஆர்டர் இருக்குன்னு அப்பா சொன்னாரு. உடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பரபரப்பாயிட்டேன். அதை அப்பா கவனிச்சிருப்பாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க அப்பா மேல உனக்கு இருக்கிற பயம் எப்பதான் போகுமோ? அது பயம் இல்ல, பயம் கலந்த மரியாதை. நாம மீட் பண்ண பிறகு முதல் முறையா என்ன தேவின்னு கூப்பிடுற. என் அம்மா, என் அப்பா, அப்புறம் நீங்க 3 பேரும் தான் என்ன அப்படி கூப்பிடுவீங்க. கடைக்கு எப்ப சரவணா ஆள் போட போறீங்க? ஆளு கிடைக்காம இருக்கிறதும் நல்லதுதான். அப்பதான் அடிக்கடி வெளில எல்லாம் வர முடியும், உங்ககிட்ட எல்லாம் பேச முடியும். இப்போதைக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரு ஆள் கிட்ட மனசை விட்டு பேசி சொல்றேன்னா எனக்கு இருக்க ஒரே ஆள் நீதான் அஞ்சலி. இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கிறதே அவ்வளவு நிம்மதியா இருக்கு. வீட்ல இருந்தா அம்மாவும் அப்பாவும் என் வாழ்க்கைய பத்தி பேசி ஏதாவது வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. நானும் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருப்பேன் சரவணா. எனக்குமே இங்க வர கொஞ்ச நேரம் தான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி அஞ்சலி, அப்பா வேற கடையில தனியா இருப்பாரு, நான் கிளம்பட்டுமா? நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்காத, எல்லாமே சரியாயிடும். நீ எதை பத்தி யோசிச்சு வருத்தப்படாதா? சரி கிளம்பல. ஏண்டா சரவணா, ஏதோ ஒண்ணு விஷயமா மயிலோட அப்பா அம்மா சொல்லியிருந்தாங்க. அப்பா நான் தான் சொன்னேனேப்பா, அவங்க என் ஃப்ரெண்டு தான். ஏண்டா விளைய நீ தினமும் பாக்குறியா? அப்படி இப்படி சுத்தி நான் மூக்கத்தோட விரும்பலடா. நேரடியாவே கேக்குறேன், கோயில இருந்து ஏதாவது ஆர்டர் பண்ணாங்கடா அப்படியே பறந்து ஓடி போயிடுறே. அடி கோயில இருந்து ஆர்டரே இல்லைன்றாலும் சாயந்தரமா கோயிலுக்கு டெய்லி கோயிலுக்கு போற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய பக்திமான்லாம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஏண்டா நீ சாயந்தரம் நீ கோயிலுக்கு போனீங்கள, உன் பின்னாடியே வந்து நான் பார்த்தேன், நீ கோயில்ல ஒரு பிள்ளையோட பேசிக்கிட்டு இருந்த. என்னங்க